உலகத்துல எந்த மதத்துல உள்ள எந்த வேதத்திலையும் வன்முறைகளையும் ஜாதிகளையும் தீண்டாமையும் வேணும்னு சொல்லல. யோ, இப்ப நீ யார் பக்கம் பேசுற? அன்புக்கு சப்போர்ட்டா பேசுறேன். அன்புதான் கடவுள். வெல்கம் டு அந்த வீடியோ ஃபிலிம் நரேட்டர்ஸ். ஒரு படத்தை ஒரு தடவை பாக்குறப்ப நமக்கு கிடைக்கிற ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அதை மல்டிபிள் ரீவாட்ச் பண்ணதுக்கு அப்புறம் அதுல தெரிய வர விஷயத்துக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. அந்த மாதிரி வடச்சென்னைன்ற அந்த படத்தை நாங்க பலமுறை பார்த்து அதுல எங்களுக்கு தெரிய வந்த சில விஷயங்கள். அதுக்கப்புறம் எங்க ஏரியால முகேஷ் ஒரு ப்ரோ இருந்தாரு. அவர் அந்த படத்தை மல்டிபிள் டைம்ஸ் பார்த்துட்டு இது எப்படிப்பட்ட ஒரு காவியம் தெரியுமா அப்படின்ட்டு ஒரு அட்டவணை போட்டு அவருக்கு தெரிஞ்ச விஷயத்த எல்லாத்தையும் எழுதி கொடுத்திருந்தாரு. அதன் மூலம் எங்களுக்கு தெரிய வந்த விஷயங்கள் தான் இந்த வீடியோ நாங்க பேச போறோம். லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. இந்த படத்துல இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ், ஐடென்டிட்டிஸ் இதெல்லாம் தாண்டி இந்த கதை உருவானதே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். பொல்லாதன் படத்துக்காக வெற்றிமாறன் இந்த பைக் திருட்டு இதெல்லாம் பத்தி ரிசர்ச் பண்ண போனப்போ அங்க ஒருவரை மீட் பண்ணியிருக்காரு. அவர் இந்த வடச்சென்னையில் நடக்கிற கேங் வார், இந்த அண்டர்வேல்ட் மாஃபியா அதெல்லாம் பத்தி கதையா சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்காரு, ஒரு 60 பேஜுக்கோ 80 பேஜுக்கோ அவரே கதையும் எழுதி கொடுத்திருக்காரு. இது வெற்றிமாறன் சாருக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. பொல்லாதன் அவங்க மறந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் இந்த கதை ரொம்ப பெரிய பிக் ஸ்கேலா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆனா ரொம்ப நாள் பண்ணவே முடியல. கடைசியா 2018 இந்த படம் ரிலீஸ் ஆச்சு. இந்த படம் ரிலீஸ் ஆன டைம்ல கூட ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு. என்னன்னா, ஒரு ஃப்ரெண்டு ஃபேமிலியோட தேட்டர் போயிருந்திருக்கா. அவங்க அப்பா படம் ஆரம்பிச்ச பத்தி என்னடா படம் அது அசிசியமா வந்துட்டு இருக்கு அப்படின்ட்டு மண்டல் அடிச்சு வெளியே கூப்பிட்டு வந்துட்டாரு அப்படின்னாங்க. அப்படிதான் முதல்ல எங்களுக்கு அந்த படத்தை ஒரு எக்ஸ்பீரியன்ஸே இருந்துச்சு. காலப்போக்கில் நான் தாண்டே டாப்ல இருக்கேன் அப்படின்ற மாதிரி படம் இப்போ ரீசெண்டா ரீவாட்ச் பண்ணிட்டு சொல்லிக்கிட்டே இருந்தேன், நம்ம வீடியோ போட்டே ஆகணும்டா சொல்லிட்டு இருந்தேன். அப்போ முகேஷ் ப்ரோவும் என்கிட்ட சொன்னாரு, இதெல்லாம் பத்தி பேசுங்கடா அப்படின்னு சொல்லி ரொம்ப நாளா சொல்லிட்டு இருந்தாரு. அதனாலதான் அந்த வீடியோ ரொம்ப நாள் பிளான் பண்ணி ஸ்கிரிப்ட் எல்லாம் எழுதி அவரே ஸ்கிரிப்ட் எழுதி கொடுத்தாரு. தவற மாதிரி அவரே ஒரு 23 பேஜ் ஸ்கிரிப்ட் எழுதி கொடுத்துட்டாரு. அதான் அந்த வீடியோல நாங்க பேச போறோம். படத்துல ஒரு ஃப்ரேம் வைக்கிறாங்கன்னா அந்த ஃப்ரேம்ல நிக்கிற கேரக்டர்ஸோட பொசிஷனை வச்சே கேரக்டர் ஃபோர் ஷாடோ பண்ணிருப்பாங்க. இவங்களுக்கு தான் சப்போர்ட் பண்றாங்க அப்படின்ற மாதிரி. படத்தோட ஸ்டார்டிங்லேயே ராஜனை கொண்டுட்டு அவங்க உட்கார்றப்போ செந்தில் அண்ட் குணா தான் முக்கியமான கேரக்டர்ஸ் அப்படின்ற மாதிரி அவங்க போர்ட்ரே பண்ணியிருப்பாங்க. இதே மாதிரிதான் இன்னொரு சீன்ல தம்பி எல்லாரையும் காம்ப்ரமைஸ் பண்றதுக்காக ஹோட்டல் கூப்பிட்டு வருவாரு. அந்த ஷாட்டே சிமெட்ரிக்கலா இருக்கும். சென்டர்ல தம்பி இருப்பாரு, ரெண்டு சைடும் ரெண்டு கேங்கா பிரிஞ்சு இருப்பாங்க. ஆனா இங்க என்னன்னா புதுசா 2 பேர் கேங்ல ஆட் ஆயிருப்பாங்க. யாருன்னா அந்த செந்தில் சைடு தாஸ் ஆட் ஆயிருப்பாரு, குணா சைடு சிவா ஆட் ஆயிருப்பாரு. இந்த மாதிரி கேரக்டர்ஸோட பொசிஷனை வச்சு ஃப்ரம் த பிகினிங்ல இருந்து த்ரூ அவுட் த மூவி ஒரு ஃபோர் ஷாடோயிங் நடந்துகிட்டே இருக்கும். அந்த மாதிரி தான் ஸ்டோரி போய்கிட்டே இருக்கும். படத்துல அதிக சம்பவங்கள் நடக்கும். இதுல இறந்து போனவங்க எல்லாருமே நைட் இறந்து போனவங்களா இருப்பாங்க. எப்படின்னா ராஜனை நைட் தான் கொண்டிருப்பாங்க, ஜாவா பள்ளி நைட் தான் கொண்டிருப்பாங்க. ஆனா பகல்ல ஸ்கெட்ச் போட்டு செந்தில் மட்டும் இறந்து போயிருக்க மாட்டாரு. இன்னொரு விஷயம் என்னன்னா, ராஜனை மட்ட பண்றதுக்காக பிளான் பண்ணிருப்பாங்க, ஸ்கெட்ச் போட்டிருப்பாங்க. அந்த இடத்துல குணா நீங்க என்ன வேணா பண்ணிங்கப்பா, என்ன விட்டுருங்க அப்படின்ட்டு போவாரு. அதனால அங்க அது கொஞ்சம் போஸ்ட் பண்ணுவாங்க, கொஞ்ச நேரம் அவர் வேணாம் அப்படின்னு முடிவு பண்ணிருப்பாங்க. ஆனா அதுக்கப்புறம் இவன்ச்சுவலா அவரை கொன்றுவாங்க. அதே மாதிரி குணாவை கொள்றதுக்கு சந்திரா பிளான் போட்டு ஆள் அனுப்பியிருப்பாங்க. அந்த இடத்துல அன்பு ஒரு எஸ்கேப் பண்ணி விடுவாரு. ஆனா இவன் சொல்லி மூவி மூவ் ஆக கிளைமேக்ஸ்ல அன்பு குணாக்கு எதிரா நின்றுவாரு. இந்த மாதிரி கர்மான்ற ஒரு விஷயத்த கேரக்டரை வச்சு இந்த மூவில எழுதியிருப்பாங்க. கிரீக் மித்தாலஜில ஒடிசின்னு ஒரு ஸ்டோரி இருக்கு. அதுல வர ஒரு கிங் ஒரு நாட்டுக்கு போருக்கு போறப்ப ட்ரோஜன் ஹார்ஸ் அப்படின்னு ஒரு வார் டெக்னிக்கை யூஸ் பண்ணியிருப்பாரு. அது எப்படின்னா, அவர் அந்த நாட்டுக்கு போருக்கு போறப்ப அவரோட சோல்ஜர்ஸ் யாரையுமே உள்ள எடுத்துட்டு போக முடியாது. அதனால ஒரு குதிரை மாதிரி ஒண்ணு மேக் பண்ணி அதுக்குள்ள சோல்ஜர்ஸை ஃபில் பண்ணி அதை உள்ள கொண்டு போயிருவாரு, ஒரு கிஃப்ட் மாதிரி. அதுக்கப்புறம் அந்த குதிரையை உடச்சிட்டு வெளியே எல்லாரும் அந்த நாடை அட்டாக் பண்ணுவாங்க. இந்த டெக்னிக்கை வடச்சென்னையில யூஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு எங்களுக்கு ஃபீல் ஆச்சு. எப்படின்னா, குணா அன்பை செந்தில் பிளாக்குள்ள ஒரு ட்ரோஜன் ஹார்ஸா தான் அனுப்புவாரு. ஃபர்ஸ்ட் ஒரு வேலு பிளாக்குள்ள போவாரு. அங்க போய் எல்லாத்தையும் அடி வாங்குவாரு. எதுக்காகனா, செந்திலோட ஆள் வேலு பிளாக்குள்ள இருக்காங்க அப்படின்னு எனக்கு தெரியும். அவங்க முன்னாடி அன்பை போட்டு பொழந்தா அங்க நியூஸ் போகும், இந்த மாதிரி அவங்களுக்காக இங்க அடி வாங்குறான் அப்படின்ட்டு. அதே மாதிரி அன்பு ராஜு அப்படின்ற கேரக்டர், அதாவது செந்தில் பிளாக்ல இருக்க ஒரு கேரக்டர் கூட ரொம்ப க்ளோஸா பழகுவாரு. சரக்கெல்லாம் எடுத்து அவர்கிட்ட கொடுத்து அவர்கிட்ட க்ளோஸ் ஆவாரு. இந்த மாதிரி ஒரு ட்ரோஜன் ஹார்ஸ் ஆக்ட் பண்ணி அதுக்கப்புறம் செந்திலோட முதுகுல குத்துவாரு. அந்த டெக்னிக் இந்த மாதிரி இந்த படத்துல யூஸ் பண்ணாங்க அப்படின்னு எனக்கு தோணுச்சு. கிறிஸ்டியானிட்டியில ஜீசஸ் அண்ட் ஜூடாஸ்னு ஒரு கதை இருக்கும். எப்படின்னா, ஜீசஸ் கூடவே ஜூடாஸ் இருந்து அவருக்கு நம்பிக்கையான ஆளா இருப்பாரு. ஆனா லாஸ்ட்ல பிட்ரே பண்ணிடுவாரு. இதே மாதிரி தான் செந்தில ஜீசஸாவும் இங்க அன்பு ஜூடாஸாவும் போர்ட்ரே பண்ண மாதிரி எங்களுக்கு ஃபீல் ஆச்சு. எப்படின்னா, இதே மாதிரி தான் அன்பு அவர் கூடவே இருந்து நம்பிக்கை கொடுத்து அவருக்கு முதுகு குத்திடுவாரு. இது ஏன் எங்களுக்கு பர்டிகுலரா அப்படி எங்களுக்கு ஃபீல் ஆகுதுன்னா, செந்தில் பிளாக்ல மட்டும்தான் ஜீசஸ் பெயிண்டிங்ஸ் இருக்கும், வேலு பிளாக்ல பெயிண்டிங்ஸ் இருக்கும், ஆனா ஜீசஸ் பெயிண்டிங்ஸ் எதுவுமே இருக்காது. இதனால இப்படி எங்களுக்கு ஒரு தியரி தோணுச்சு. கரெக்டா தப்பான்லாம் எங்களுக்கு தெரியல. எங்களுக்கு இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு தியரி தோணுச்சு, அதை நாங்க ஷேர் பண்ணிருக்கோம். உங்களுக்கு இதை பத்தி என்ன தோணுதோ அதை கமெண்ட்ல சொல்லுங்க. படத்தோட மெயின் பில்லர்ஸ்னு பார்த்தோம்னா 2 கேரக்டர். அங்க ராஜன், இங்க அன்பு.
இந்த 2 பேரோட ஃபால் அண்ட் ரைஸ் எதை வச்சு நடக்கும்னா 2 லீடர்ஸ் வச்சு நடக்கும். பாஸ்ட்ல வந்து ராஜன் கேரக்டருக்கு பார்த்தோம்னா எம்ஜிஆர் வந்து இறந்துட்டாரு அப்படின்னு ரேடியோல வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க. இவன் நான் ஊக்கடிக்க போறது இல்ல அப்படின்னு டிசைட் பண்ணுவாரு. அதனால அங்க ஒரு பிரச்சனை வரும், கடைசியில வந்து ராஜனை கொன்றுவாங்க. அதே மாதிரி இங்க பார்த்தோம்னா ராஜீவ் காந்தி இறந்துட்டாங்க அப்படின்ட்டு அன்பு டைம்லைன்ல சொல்லுவாங்க. அதனாலதான் வந்து அவரை பத்மாவை மீட் பண்ணுவாரு. அதுக்கப்புறம் அவர் ஒரு பிரச்சனைக்குள்ள போவாரு, அன்புவின் எழுச்சி நடக்கும். இந்த மாதிரி ப்ரொடகனிஸ்ட வந்து லீடர்ஸோட கோரிலேட் பண்ணி ஸ்டோரி எழுதின விஷயம் ரொம்ப அருமையா இருக்கு. இதே மாதிரி இந்த விஷயத்தெல்லாம் நம்மளை நம்பணும் அப்படின்னு சொல்லி காம்ப்ரமைஸ் பண்றதுக்காக ஆர்ட் டிரெக்டர்ஸ் அதிக வேலை பார்த்துருப்பாங்க. எப்படின்னா அந்த ஏரியாவில் ஒட்டிருக்க போஸ்டர்ஸ் இருந்து ஃபிளெக்ஸ் வரைக்கும் எல்லாமே வந்து அந்த காலகட்டத்தில் எலெக்ஷன் கேம்பெயின்ல பண்ண மாதிரியே இருக்கும். இன்னொன்று என்னன்னா, இந்த எம்ஜிஆர் இறந்ததை வந்து இந்த எஃப்எம்ல வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்கல்ல, அப்போ கூட குணா வந்து அதை கேட்டுட்டு இருப்பாரு. அந்த உண்மையான வாய்ஸ் யாருன்னா எம்ஜிஆர் இறந்தப்போ உண்மையாவே அனௌன்ஸ் பண்ணவரோட வாய்ஸ் அப்படின்ற மாதிரி வெற்றிமாறனே சொல்லியிருப்பாரு. அந்த ரேடியோ பற்றி சொல்லும்போது அந்த ரேடியோ அனௌன்ஸ்மெண்ட், அவர் அந்த நியூஸ் எங்கள் படத்தில் வாசிச்சார் இல்லையா, அவர் தான் எம்ஜிஆர் இருந்ததை அனௌன்ஸ் பண்ண நியூஸ் ரீடர். அவரை தேடி கண்டுபிடிச்சி அவரை கூப்பிட்டுட்டு வந்து அந்த நியூஸ் அன்னைக்கு அவர் எப்படி வாசிச்சாரோ அப்படியே வாசிக்க வச்சோம். இந்த மாதிரி அந்த டைம் லைனை வந்து நம்ம ஃபீல் பண்ணணும் அப்படின்றதுக்காக பல விஷயங்கள் பண்ணியிருப்பாங்க, ரொம்ப அக்யூரேட்டாகவும் பண்ணியிருப்பாங்க. படத்துல என்னதான் எல்லா பாட்டுமே அருமையா இருந்தாலும் எதனால என்னடி மாயாவி சாங்க மட்டும் பர்டிகுலரா நாங்க பேசுறோம்னா, இந்த ஒரு சாங்க வச்சே வந்து ராஜனோட காதலையும் அவரோட லாயல்ட்டி, அவங்களோட பசங்களுக்கு அவர் மேல இருக்க லாயல்ட்டியும் கிளியரா காட்டியிருப்பாங்க. எப்படின்னா, ராஜன் கல்யாணத்துல வந்து போட்டோ எடுக்கிற மாதிரி காட்டுவாங்க. அதுல வந்து 5 பேர் பக்கத்துல நிப்பாங்க, மத்தவங்க எல்லாம் வந்து சைட்ல அப்புறம் கீழே எல்லாம் உட்கார்ந்து இருப்பாங்க. அவங்க எல்லாம் யாருன்னா, ஒரு சீன்ல 2 பேரும் ஹோட்டல்ல சாப்பிட்டுட்டு இருப்பாங்க, சந்திராவும் ராஜனும். அப்ப சில பேர் வந்து ஹோட்டலுக்கு வரப்ப சாப்பிட்டு இருக்கேன்லடா போங்கடா அப்படின்னு அவங்க வந்து பரவாயில்ல சாப்பிட்டு போட்டும் அப்படின்னுவாங்க. சரி வந்து உட்காந்து சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லுவாரு. இவங்க தான் வந்து பக்கத்துல அங்கிட்டு இங்கிட்டு சைட்ல நிக்கிறாங்க, கீழே உட்காந்து இருக்க பசங்க எல்லாம் இன்னொரு ஃப்ரேம்லயுமே அந்த பாட்டுல காட்டுவாங்க. இவர் வந்து பைக்ல வந்துட்டு இருப்பாரு, அந்த பிள்ளைங்க தான் வந்து பின்னாடி வந்துட்டு இருப்பாங்க. ஒரு சீன் வந்து சந்திரா சொல்லுவாங்க, இவங்க எல்லாம் வந்து உண்மையான ராஜன் பிள்ளைங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு க்ளோஸா ஒரு பக்கத்துலயே இருந்த 5 பேரை வந்து ஒரு முதுகுல குத்திடுவாங்க. ஆனா அவங்க எல்லாருமே வந்து கடைசி வரைக்கும் அவருக்கு லாயலா இருந்திருப்பாங்க. அந்த விஷயத்த வந்து இந்த பாட்டுல காட்டி இருந்திருப்பாங்க. ராஜன் அண்ட் அன்பு, இது 2 கேரக்டர்ஸுக்கும் பல சிமிலாரிட்டிஸ் இருக்கும். எப்படின்னா, ராஜன் நடக்கிறது இவருக்கும் நடக்கும், ராஜன் பேசுற டைலாக்ஸ்லாம் அவர் பேசுவாரு. ஆனா ஒரு விஷயம் மட்டும் ரொம்ப கான்ட்ராடிக்டா இருக்கும், என்னன்னா லவ். ராஜன் அண்ட் சந்திரா லவ் எப்படி இருக்குன்னா ரொம்ப மெச்சூர்டா ஹேண்டில் பண்ணியிருப்பாங்க. எப்படின்னா, சந்திரா தான் வந்து ராஜனை பார்ப்பாரு, இவரை பார்த்து பொண்ணு கேட்க போவார். அங்க போய் அவர் அப்ரோச் பண்ற விதமே எப்படி இருக்கும்னா, ஊர்ல ராஜ் பார்த்து பேசிடுவாங்க, அதுக்கு முன்னாடியே நான் கேட்கணும் அப்படின்னு சொல்லி தான் நான் வந்தேன் அப்படின்னு சொல்லுவாரு. அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா அன்பண்ட் பத்மா லவ் இருக்கும். எப்படின்னா, ஊரு ஃபுல்லா தெரிஞ்சது பிரச்சனையாகி அதுக்கப்புறம் தான் கல்யாணமே பண்ணியிருப்பாங்க. தம்பி கூட சொல்லுவாயா தப்பா பேசுறாங்க மாமா, சீக்கிரம் கல்யாணம் பண்ணுவோமா அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி 2 கேரக்டருக்கும் பல விஷயத்த வந்து ஒரே ஹேண்டில் பண்ணாங்க, லவ் மட்டும் கான்ட்ராக்டா ஹேண்டில் பண்ணிருப்பாங்க. இந்த லவ் வந்து கான்ட்ராக்டா ஹேண்டில் பண்ணிருக்க விஷயத்த வந்து கேமரா ஃப்ரேமிங்க வச்சே கட்டிருப்பாங்க. எங்கன்னா அவங்க பொண்ணு பார்க்க வர இடத்துல ராஜன் வந்து பொண்ணு பார்க்க வரப்ப லெஃப்ட்ல உட்கார்ந்து இருப்பாரு, கேமரா பொசிஷன் வந்து ரைட் சைட் கார்னர்ல இருக்கும். அதே மாதிரி அன்பு பொண்ணு பார்க்க வரப்ப வந்து அவர் வந்து ரைட்ல உட்கார்ந்து இருப்பாரு, கேமரா வந்து லெஃப்ட் கார்னர்ல இருக்கும். இந்த மாதிரி கேமரா பொசிஷனிங்க வச்சே வந்து 2 பேரோட லவ்மே ஆப்போசிட்ல இருக்கு அப்படின்றத காட்டியிருப்பாங்க. இன்னொரு மேட்ரு, இது வந்து சப்டில் ஃபோர்ஷேடோவிங் தான். சில பேர் வந்து கண்டிப்பா அதை நோட் பண்ணியிருந்திருப்பீங்க. ராஜோட லவ் ஸ்டோரியில வந்து ஃபர்ஸ்ட் டைம் சந்திரா பொண்ணு கேட்க போறப்ப அங்க வந்து குணா பார்த்துட்டு சொல்லுவாரு, நான் பார்த்தேன் அதே என்ன பாச்சா அப்படின்னு. அதுலயே தெரியும் அவரும் அந்த பொண்ணு பார்த்துருக்காரு அப்படின்ட்டு. இந்த கல்யாணம் சீன்ல கூட காட்டுவாரு, இவர் மட்டும் ஒரு இடத்துல உட்காந்து சரக்கு அடிச்சிட்டு இருப்பாரு, 2 செகண்ட் கிளிப் மாதிரி காட்டுவாங்க. அதே மாதிரிதான் இங்க அன்பு லவ் ஸ்டோரியில எப்படின்னா, இந்த சிவான்ற கேரக்டருமே பத்மாவை பார்த்துருப்பாங்க. அந்த மிஷினை திரும்பி வாங்க வரப்ப கூட சொல்லுவாரு, வந்து ஷையா ஃபீல் பண்ணுவாரு. அப்ப சங்கர்ன்ற கேரக்டர் கேட்பாரு, இந்த பொண்ணு நீ பாத்தீங்களா அப்படின்னு கூட கேட்பாரு. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, அங்க ராஜனுக்கு வந்து குணா தம்பி மாதிரி, இங்க சிவாக்கு வந்து அன்பு தம்பி மாதிரி. இந்த மாதிரி சிமிலரா ரைட்டிங் பண்ணியிருப்பாங்க 2 கேரக்டர்ஸ்க்கும். அன்பு ஹமீது, இந்த 2 கேரக்டர்ஸும் ஒன்னா இருக்கிறப்போ அன்பு வந்து அவரோட நார்மல் லைஃப்ல வாழ்ந்துட்டு இருப்பாரு. எப்படின்னா, போர்டு ஆட லவ் பண்ண அப்புறம் சுத்திக்கிட்டு இருப்பாரு. எப்போ வந்து ஜாவா பழனியப்பனை வந்து கண்ணனோட சேர்ந்து பொருள் எடுத்து போட போனாரோ அப்பவே வந்து அமீத் கேரக்டர் வந்து ரொம்ப காட்ட மாட்டாங்க, அவரோட பிரசன்ஸே வந்து ரொம்ப கம்மியா இருக்கும். எப்ப காட்டுவாங்கன்னா, அன்பு கல்யாணம் ஆகி அதுக்கப்புறம் தான் அமீத் கேரக்டரே காட்டுவாங்க. அப்ப எப்படி இருக்கும்னா, அவர் படிச்சுட்டு வந்துட்டாரு அப்படின்ற மாதிரி காட்டுவாங்க. கிளைமேக்ஸோட சொல்லுவாரு, என்னையுமே பொருள் இருக்கிறவனோட உன்னையுமே படிச்சு வந்தா ஊருக்கு முக்கியம், அதனால நீ சேஃபா இருக்கணும்னு சொல்லிட்டு அவரை வந்து தனியா சேஃபான இடத்துக்கு அனுப்பிவிடுவாரு. படத்தில் எஜுகேஷன் தான் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லியிருந்தாலும் அதை காட்டுற சீன்ஸ் வந்து கம்மியாக தான் இருக்கும். மேக்ஸிமம் இந்த வயலன்ஸ், ப்ரொடியூஸ் இந்த மாதிரி சீன்ஸ் தான் அதிகமாக இருக்கும். இதனால சில பேர் என்ன நினைச்சிட்டாங்கன்னா, இதுதான் மாசு அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்தில் ஒரு டைலாக்ஸ், நம்ம வந்து டேங்கர் தான் அந்த கப்பலை நிப்பாட்டு ரவுடிசம் பண்ணுறது, இந்த மாதிரி டைலாக்ஸுக்கெல்லாம் வந்து ரீல்ஸ் பண்ணிக்கிட்டு இன்னும் வந்துட்டு அதை தான் மாசு அப்படின்னு சொல்லி சுற்றிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் படத்தில் வந்து அவங்க சொல்ல வந்த விஷயமே வேற. வெற்றிமாறனே சொல்லியிருப்பாரு, இந்த படத்தில் அதிக தப்பு இருக்கு, அதிக பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க டிஸ்க்ளைமர்லேயே சொல்லியிருப்பாங்க. இது முழுக்க முழுக்க அந்த பார்வையை மாற்றக்கூடிய ஒரு இடத்துல இல்லைன்னு தான் சொல்லணும். நாங்கள் இந்த படத்துலையும் சில தவறுகள் இருக்க தான் செய்யுது. அது தொடர்பாக எங்கள் முதல் டிஸ்க்ளைமர் கார்டே வந்து அதுக்கு மன்னிப்பு போடுறது. ஆனால் எங்களுக்கு ஏன் இப்படி மக்களுக்கு இப்படி இன்ஃப்ளூயன்ஸ் ஆச்சுன்னு எங்களுக்கு இன்னுமே புரியலை. படத்தில் வந்து இந்த மாதிரி சீன்ஸ் அதிகமாக இருந்தாலும் அது கோர் என்னன்னா, அந்த டைலாக்லேயே இருக்குல்ல, இனிமேல் பொருள் எடுத்தேன் வந்து என்னன்னாலும் முக்கியம் இல்லடா, இனிமேல் படிச்சு வந்தா ஊருக்கு முக்கியம் அப்படின்ற மாதிரி.
ஆனா இந்த விஷயத்த வந்து பல பேர் எடுத்துக்கலையோன்னு எங்களுக்கு ஃபீல் ஆகுது. இவ்வளவு பேசினதுக்கு அப்புறம் ஒரு விஷயம், நீங்க அன்பா இருக்க விரும்புறீங்களா இல்ல அமைதியா இருக்க விரும்புறீங்களா? 2018 ரிலீஸ் ஆன ஒரு படம் 2025 நாங்க அனாலிசிஸ் வீடியோ போடுறோம். இன்னுமே சோசியல் மீடியாலலாம் வந்து அன்பு எழுச்சி எப்போ, வடசென்னை 2 எப்போ அப்படின்ட்டுலாம் ஏகப்பட்ட மீம்ஸ்லாம் போட்டுட்டு இருக்காங்க. ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு. இதுவே தெரியுது அந்த படத்துக்கு எவ்வளவு பெரிய ஒரு லெகசி இருக்கு அப்படின்ட்டு. இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் இந்த படத்தை பத்தி நான் ஹிடன் டீடைல்ஸ் என்னெல்லாம் எங்களுக்கு தெரிஞ்சிருந்தோம், அந்த இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் உங்கள்ட்ட சொல்லியிருக்கோம். உங்களுக்கு தெரிஞ்சது நீங்க சொல்லுங்க. நாங்க ஏதாவது தவறாகவும் சொல்லியிருந்திருக்கலாம், அதையும் ஏதாவது இருந்ததா கமெண்ட்ல சொல்லுங்க, முடிஞ்ச திருத்திக்கிறோம். See you in the next video. இப்போ நான் தான்டா ஊரோட டாப்ல இருக்கிறேன். மற்ற எல்லாவனுமே எனக்கு கீழே தான். ஆனால் என்னை இந்த இடத்துல தூக்கின்னு வந்து வச்சவன் நீ.